பஸ்மை நேயர்களுக்கு வணக்கம். சூடு பிடிக்கும் தேர்தல் காலம் 2026 யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த சுற்றுப்பயணம் ஒரு பக்கம், ஓ பன்னீர்செல்வம் மக்களை சந்தித்து ஒரு பெரிய மாநாடு செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில ஒரு பெரிய மாநாடு, அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு இரு அணிகளுக்காக ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய 2 பேர் பக்கத்திலேயும் அதிமுக தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இவர்களை ஒற்றுமையாக இணைக்க வேண்டும், எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகனுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைகின்ற பட்சத்தில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நானும் அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன். அதிமுக அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருப்பதிலிருந்து நாம் மீட்டாக வேண்டும். அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு ஒரு சரிவு நிலையில, ஒரு வலுவிழந்த நிலையில போகிறது. அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் விரும்ப மாட்டார்கள். எல்லோருடைய மனதிலும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. இன்று சென்னையில ஓ பன்னீர்செல்வம் அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய கலந்து பேசி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. வருகிற 20ஆம் தேதி காஞ்சிபுரத்துல ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டமாக, ஒவ்வொரு வருவாய் மாவட்டமாக சென்று செயல் வீரர்கள் கூட்டம் மக்களை சந்திக்கிறது. அதிமுகனுடைய தொண்டர்களுடைய மனநிலை, ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, கட்சி ஒன்றிணையணும், கட்சியுடைய தொண்டர்கள் ஒன்றிணையணும், இது சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துகள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டதாகவும் கருத்துக்களை முன்வைத்ததாகவும் சொல்றாங்க. வருகிற செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில ஒரு மாநாடு. அந்த மாநாடு எதற்கு? ஓ பன்னீர்செல்வம் அந்த மாநாடை கூட்டுவதற்கு தொண்டர்களுடைய படை யார் பின்னாடி அதிக அளவில் இருக்கிறாங்க? ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்களா, எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத, தொண்டர்கள் யாருக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை கண்டறிவதற்காக ஓ பன்னீர்செல்வம் இப்படிப்பட்ட ஒரு மாநாடை ஏற்பாடு செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வெளியேறி ஒரு புதிய கட்சி தொடங்க போறாரா, இல்லை என்டிஏ கூட்டணியில இருந்து கொண்டு தொடர்ந்து கொண்டே ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டு அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள் இவர்களுடைய ஒரு பெரிய பலத்தோட ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி என்டிஏ கூட்டணியில தொடர்கிறாரா, அல்லது என்டிஏ கூட்டணி கட்சி இல்லாமல் வழக்கம் போல தொடர்கிறாரா, அப்படியே தொடர்ந்து செயல்பட போகிறாரா அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நீங்க ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதிமுகனுடைய தொண்டர்கள் ஒரு பக்கம் கட்சியினுடைய வளர்ச்சி பாதை மிகப்பெரிய தடையாக இருக்கிறது, நமக்கு பெரிய ஒரு அந்தஸ்து, பெரிய வேல்யூ இந்த கட்சி மூலியமா நமக்கு இருந்தது, இன்றைக்கு நமக்கு எங்க போனாலும் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில பரவலாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக வந்த பிறகு ஒற்றை தலைமையின் கீழ் செயல்படுகின்ற போது அதிமுக வளர்ச்சி பாதையில தொண்டர்களுடைய பலம் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா, ஒற்றுமையோட இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் இருந்தும் சமூக வலைதளங்கள்ல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இந்த மக்கள் சந்திப்பு, இந்த மாநாடு எதை காட்டுகிறது, எதை நோக்கி ஓ பன்னீர்செல்வம் பயணிக்கிறார், எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த சுற்றுப்பயணத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறாங்களா, எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து அவருடைய மாநாடு, அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள்,
மாநாட்டுல வரக்கூடிய தொண்டர்களா, அதிமுக தொண்டர்களா அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்புல அவருக்கு ஆதரவு, ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஆதரவுனா யாரு? அதிமுக தொண்டர்கள் தான், வேற யாரும் கிடையாது. வெளி கட்சியில இருந்து, வெளி மாற்று கட்சியில இருந்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுக தொண்டர்கள் தான். அது எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமா அதிமுகங்கிறது ஒன்றுதான். அதுல ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றியதனால், நீக்கியதனால் இங்க தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்களே தவிர ஓ பன்னீர்செல்வத்துக்கு தனி ஆதரவாளர், தனி தொண்டர்கள் ஒண்ணும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய பொதுச் செயலாளர். அது வேறு வழி இல்லாமல் தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் அதிமுக இயக்கத்துல இப்படி ஒரு பிரிவுகள் இருப்பதனால், சலசலப்பு இருக்கிறதுனால், நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி பல அதிருப்தி இருக்கிறதுனால அதிமுகவை அழிவுப்பாதையிலிருந்து நம்ம மீட்டே ஆக வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்திற்கு என்னைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த எண்ணத்தை எப்படியாவது ஒரு செயல்வடித்த கொடுக்கணும் அப்படின்னா அது அமித்ஷாவிடம்தான் முடியும். அமித்ஷா தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய, அதிமுக ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவர்களை ஒன்றிணைத்து கட்சியை பலப்படுத்தணுங்கிற விஷயத்துல ஓ பன்னீர்செல்வம் முழுக்க முழுக்க அமித்ஷாவை நம்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இங்க கூட்டணி ஆட்சியா, தனித்து ஆட்சியா அப்படிங்கிற ஒரு பெரிய பேரம் போயிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு 124 தொகுதிகளும், பாஜகவுக்கு 110 தொகுதிகளும் பிரித்து எந்தெந்த தொகுதி, எந்த தொகுதி, அதாவது பாஜகனுடைய ஆதரவு பெற்ற தொகுதிகள்ல பாஜக வேட்பாளர் களத்தில் இறங்குவதற்கும், அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சில தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளர் களத்தில் இறங்குவதற்கும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்றாரு. ஆனால் இங்க அமித்ஷாவுடைய பிளானே வேறு மாதிரியாக இருக்கிறது. பாஜகனுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் பல்வேறு தொகுதிகளில் பாஜகனுடைய வேட்பாளர்களை நேரடியாக களத்தில் இருக்கணும். குறிப்பாக அந்த கூட்டணி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிக இடங்கள்ல பாஜக, அதாவது அமித்ஷா எடப்பாடி கிட்ட இருந்து பெற்று பாஜக வேட்பாளர்களை அதிக தொகுதிகளில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது தான் அமித்ஷாவுடைய கணக்காக இருக்கிறது. அப்ப அதிக அளவுல பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போது பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் அமித்ஷாவுடைய கணக்கு என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போதுதான் ஆட்சியில அங்கம் வகிக்க முடியும். அப்படி அங்கம் வகிக்கின்ற போது பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அமைச்சர்களாக வருகின்ற போது பாஜக தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கால் ஒன்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதா அமித்ஷாவுடைய பிளானாக இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் குழம்பி போறாங்க. என்னடா அது நம்ம பெரிய இயக்கம், நம்ம இயக்கத்துக்கு வந்த சோதனை எப்படி இருக்கு பத்தியா அப்படின்னு மனக்கூறலாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் மதுரையில செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த மாநாடுக்கு பிறகு அமித்ஷா எடுக்கக்கூடிய முடிவு, ஓ பன்னீர்செல்வம் அதற்கு என்ன பதில் கொடுக்க போறாரு? ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து அமித்ஷாவுடைய வழிகாட்டுதல தான் ஓ பன்னீர்செல்வம் செயல்பட போகிறாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்களை இணைக்கக்கூடிய வேலையில அமித்ஷா அவர்கள் பிளான் போறாரு, அந்த கணக்கு பலிக்குமா, இல்ல புதிய கட்சி ஓ பன்னீர்செல்வம் தொடங்க போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இங்க அதிக அளவுல ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. இந்த மாநாட்டுல வருகிற செப்டம்பர் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய மதுரை மாநாட்டுல சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் நேரிலே போய் அழைத்து இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுப்பேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுல ஓ பன்னீர்செல்வம் கண்டுங்கருத்துமாக இருக்கிறார். ஆனால் அது இங்க நடக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் திணறிட்டு இருக்கிறாரு. கூட்டணி தொகுதி பங்கீட்டுல பிரச்சனைகள் வரும், எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதுல பிரச்சனை வரும். இதையெல்லாம் எப்படி எடப்பாடி சமாளிக்க போகிறாருங்கிறது இது இன்னொரு கூட்டணி கணக்கு எடப்பாடி பழனிசாமி சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பொறுத்து என்று பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு அதிக அளவில் இருக்கா, எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு அதிகமா இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.